பிரம்மாஸ்மி. ஸோ நம்ம அல்டிமேட்டாக நம்மளை இந்த ஒரு யதார்த்தம், இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். அதுலேயே இருக்கிறதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்க அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய சவால். எல்லாருக்கும் ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு தேவை இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த வாகனத்தை வாங்குறதுக்கு எப்படியோ முயற்சி பண்ணி வாங்கிடுவாங்க. இந்த வாகனத்தை வாங்குறதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி லோனோ, கையில் இருக்கிற இருப்போ எதையோ ஒன்று போட்டு, கடனை ஒன்று போட்டு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை மெயின்டைன் பண்ணும்போது தான் அவருக்கு நிறைய சவால் தெரியும். அதை மெயின்டைன் பண்ணணும். அது இருப்பு இருந்து கையிலேருந்து வாங்கி போட்டுட்டாக்கா அதை பற்றி அவருக்கு தெரியாது. கடனை உடனே வாங்கி போட்டு அதை வாங்கியிருந்தாக்கா அதை ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு தேவைக்கேற்ற அந்த விஷயத்தை வாங்கிட்டு அதை அவர் பராமரித்து எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது பெரிய சவாலாக இருக்கு. அது மாதிரி நமக்கு இந்த யதார்த்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. யதார்த்தங்கிறது எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க ரொம்ப சந்தோஷம். இந்த யதார்த்தத்தை அவங்க வழி நடத்திட்டு போகிறதுங்கிறது தான் பெரிய சவால். அந்த சவால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த மனதுக்கும் உணர்வுக்கும் உள்ள ஒரு போராட்டமாக இருக்கும். இந்த மனதுக்கும் இந்த உணர்வுக்கும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், ஆனால் மனம் அது வேற மாதிரி வேலை செய்யும். அது பிடிச்ச மாதிரி அது வேலை செய்யும். ஏன்னா மனதை இங்கே பார்த்தது, போனது, வந்தது இதை வச்சு அது உருவெடுத்திருக்கும். உள்ள ஒரே ஒரு உணர்வு தான் வந்திருக்கும். அந்த உணர்வுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க தாட்ஸாக வெளியே வரும். அந்த உணர்வுங்கிறது தாட்ஸாக வெளியே வரும். அந்த தாட்டு பார்த்தீங்கன்னாக்க நல்லது கெட்டது எல்லாம் தெரியாது. அது முளைக்க வேண்டியது முளைச்சிரும். அதை நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுதான் சொல்லுவாங்க, எல்லாரும் பிறப்பிலே எல்லாருமே நல்லவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. அவங்க வளர்றதுல தான் நல்லது கெட்டதுங்கிறது வருது வெளியே அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நல்லது கெட்டதுங்கிறது இல்லை அப்படின்றது சொல்கிறோம் இல்லையா? இங்கே தேர் இஸ் நோ ரைட் அண்ட் ராங் ஆர் உண்மை பொய் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே நம்ம பயணத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாட்டுங்கிறது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். நம்ம அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட். நம்ம மைண்ட் நம்ம தாட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்போ அதில் உங்களுக்கு பெயின் இருக்குது, ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் அது பேடு. உங்களுக்கு ஒத்து வந்துச்சு, அது போயிட்டு இருக்குதுன்னா அது குட்டு. இப்போ மைண்டுக்கும் தாட்டுக்கும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது குட்டு. மைண்டுக்கு தாட்டுக்கும் மேட்ச் ஆகலைன்னா அது பேடு. இப்போ நமக்கு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறோம். ஐ எம் காட். அது எனக்கு உணர்றேன். தாட்டில் அது வருது, நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டாக்க உங்கள் மைண்டு சொல்லிச்சு, உங்கள் தாட் அதை எடுத்துக்கிச்சு, ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க அவங்க ப்ராக்டிஸில் இருப்பாங்க. மைண்டு தாட்டும் ஒன்றாயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க ப்ராக்டிஸ்க்குள்ளே வந்துடுவாங்க.
ஸோ மைண்டு தாட்டும் மேட்ச் ஆகல அப்படி சொன்னாக்க ஃபீல் நல்ல ஃபீல் தான். அவங்களுக்கு நல்ல ஃபீல். நான் வந்து தியானம் செய்யணும். தியானம் செஞ்சால் எனக்கு வந்து அந்த அகம் பிரம்மாஸ்மி, நான் வந்து யதார்த்தம், ஐ எம் காட், நான் இந்த பிரபஞ்சம், நான் தான் அனைத்தும், ஆன்மாவே பரபெரும ஸ்வரூபம் இல்லையா? ஞான நவரத்னங்கள் என்ன சொல்கிறான்? ஆன்மாவே பரபெரும ஸ்வரூபம், இந்த ஜீவன் தான் கடவுள். ஸோ நிறைய வகையில் சொல்கிறாங்க, நிறைய வகையில் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிச்சு அப்படி சொன்னாக்க அவங்களுடைய மைண்டும் அவங்களுடைய தாட்டும் ஒன்றாயிடுச்சு அப்படின்னாக்க அவங்களுடைய இது என்ன இருக்குன்னா தீர்க்க கால பயிற்சியில் இருக்கும். தீர்க்க கால பயிற்சியில் இருக்கும், பூர்ண வைராக்கியத்தில் இருக்கும், மௌனத்துக்கு வந்துடுவாங்க. நேற்று கூட ஒரு ஆர்டிக்கல் போட்டேன். அல்டிமேட்டாக நீங்கள் வந்து ஃபைனல் ட்ரூத், எனக்கு நான் எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க, யாத்திரை ஸ்பிரிச்சுவல் யாத்திரை மாதிரி எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, நான் ஃபிசிக்கல் பாடியில் கூட்டிகிட்டு போனால் அது யாத்திரை. ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணலாம், ஆல் ஓவர் வேர்ல்டு ட்ராவல் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸு கூட போயிட்டு வராங்க, அதுக்கெல்லாம் வந்து டிக்கெட் போட்டு போயிட்டு வராங்க. இப்போ அது மாதிரிலாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் இந்த ஃபிசிக்கல் பாடி எடுத்துகிட்டு. ஸோ நம்மளுடைய இன்னருக்குள்ளே போயாச்சுன்னா அதோடைய வேர்ல்டு வேறு. ஸோ நம்ம சைலன்ஸை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம், நம்ம சைலன்ஸை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். அமைதியாவது, அமைதியாவது எப்போ அப்படின்னாக்கா மைண்டும் தாட்டும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அமைதியாகுது. மைண்டு தாட்டும் மேட்ச் ஆகலை அப்படி சொன்னாக்க அது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். எது ட்ராவல் பண்ணும்? மைண்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். நிறைய பேர் சினிமா பார்ப்பீங்க இல்லையா? இப்போ கிடையாது, இப்போ சில பேர் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, டைம் இருக்காது, சில பேர் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு யங் ஏஜில் பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கும். சினிமா வந்துருச்சுனால, அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடி போய் உடனே பார்ப்பாங்க. அவனுக்கு படம் புது படம் வந்துச்சுனால முதல்ல பார்ப்பான் சினிமா பார்க்குறது. சினிமா பார்க்குற ஹேபிட் அது. சில பேர் கேட்பாங்க, நீங்கள் சினிமாலாம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் சினிமாவே பார்க்க மாட்டான், சில பேர் சினிமாவே கெதியாக இருப்பான், எந்த படம் வந்தாலும் ஓடி போய் உடனே பார்ப்பான். மைண்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்கு புது புது சினிமா பார்க்கறது. பட் ஃபீல் நல்லா இருக்கும். அவனுக்கு ஃபீலுங்கிறது, அவனுடைய எண்ணங்கிறது நல்லா இருக்கும். மைண்டு சினிமா பார்க்கும். அதே தான் இங்கே பண்ணுவாங்க. தியானம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கும், ஆனால் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சினிமா பார்க்கலாமா, அந்த சினிமா பார்க்கலாமா, இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை வந்து அவங்க உள்வாங்க மாட்டாங்க. சில பேர் வந்து உள்வாங்கிற ஒரு நிலையில், அது குழப்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க ஃபீல் வந்து குழப்பத்தில் இருக்கும். அவங்க குழப்பத்தில் இருக்கிறவங்க எங்கேயாவது போய் ஒன்று ஒன்று சொல்கிறது செஞ்சு செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் அதே மாதிரி இருப்பாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. அது எப்படின்னாக்க இவங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் எப்படின்னாக்க இவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் சொன்னால் அவரை ஒரு பாராட்டு, இவரை ஒரு பாராட்டு, இவர் சொன்ன சரியில்லை, இவரை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாரு, இப்படி சொல்லிட்டு செக்கிங் மாதிரி. அதாவது ஸ்குவாடு போவாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போய் ஸ்குவாடு செக் பண்ணுவாங்களா, அது மாதிரி ஒரு கேரக்டர் அது. பட் மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க. இங்கே இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாருன்னு. அப்புறம் அதை 4 பேர்கிட்ட சொல்லி இங்கே போங்க, அங்கே போங்கன்னு அவங்க வந்து அழைப்பு கொடுத்துட்டு இருப்பாங்க. இது வந்து மைண்டு. பட் அவங்களுக்குள்ள ஃபீல் நல்ல ஃபீல். ஃபீல் வந்து நல்ல ஃபீலு, நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணம் ஆனால் பார்த்தீங்கன்னா, சினிமா பார்க்குற மாதிரி அவங்க மைண்டு போய் சினிமா பார்த்துட்டு, அந்த சினிமா பார்த்து சொல்லுவாங்கல்ல, "ஏய் இந்த படம் நல்லா இருக்குப்பா, போய் பாருப்பா, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது" அப்படி சொல்லுவாங்க. கருத்து கணிப்பு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கருத்து கணிப்பு. படத்தை பார்த்துட்டு கருத்து கணிப்பு சொல்கிற வேலை. பட் நல்ல பர்சன், அவங்க நல்ல ஃபீல், நல்ல ஒரு குணம் கொண்டவங்க. சில பேர் குழப்பத்தில் இருக்கிற குணம் இருக்குதான், அவங்களும் இப்படி தான் சினிமா பார்ப்பாங்க. பட் அந்த சினிமாவோட ஒட்டிக்குவாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க,
படத்தை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க. படத்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த படத்தில் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு வராங்களோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களா மாறுவாங்க. அந்த கேரக்டராகவே மாறுவாங்க. அது மாதிரி வரும். இதெல்லாம் உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க உட்காந்து வீட்டில் சினிமா பார்க்குற வேலை. என்ன பண்ணுற வேலை? வீட்டில் உட்காந்துட்டு நமக்குள்ள பெரிய சினிமாலாம் ஓடுது இல்லை, நமக்குள்ள அல்டிமேட் சினிமாலாம் உள்ள ஓடுது. கண்ணை மூடிட்டிங்கன்னா 1000 படம், கண்ணை திறந்தீங்கன்னா 10 படம், கண்ணை மூடினீங்கன்னா 1000 படம் ஓடுது உள்ள. அதை பார்க்கறதுக்கே பொழுது போதாது உண்டு. ஸோ அப்புறமா சினிமா இருக்காது, வெறும் வெள்ளை ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அதான் எம்டி மைண்ட், நோ மைண்ட். அந்த நோ மைண்டில் இருப்பாங்க. திடீர்னு பார்ப்பாங்க, என்னாச்சு திரையில் ஒரு படத்தையும் காணோம் அப்படின்னாக்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஜெக்டர் ஓட்டுற மாதிரி புது படத்தை ஒன்று ஓட்டுவாங்க. திரும்ப அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓ இதுவா அதுவா அதுவா இதுவா. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து முடிஞ்ச பிறகு படம் வந்து வெறும் பிளைன் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். தேட்டரில் ஒரு படம் ஓடல, வெறும் வெள்ளை ஸ்க்ரீன் மாதிரி. நமக்கு பிளாக் ஸ்க்ரீன் ஒன்றும் இருக்காது. இப்படி போயிட்டே இருக்குமா, கொஞ்ச நேரத்தில் திடீர்னு ஒரு எண்ணம் வரும். உடனே அந்த படத்தை ஸ்க்ரீனில் ஓட்டும். அப்புறம் அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் திரும்ப எம்டி மைண்ட். இப்படி போடும். அப்போ எவ்வளோ சினிமா பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ அதை வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அனுபவமாக சொல்லுவாங்க. சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். ஆனால் நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், எனக்கு அந்த அனுபவம் வந்துச்சு, இந்த அனுபவம் வந்துச்சு. அப்புறமா இது எதுக்கு வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. இது ரொம்ப நல்ல கேள்வி கேட்பாங்க. இது ஏன் வந்துச்சு, அது ஏன் வந்துச்சு? சினிமா ஓடிச்சு இல்லை, ஸ்க்ரீன் எம்டி ஆயிடுச்சு இல்லை, திரும்ப அடுத்தது இன்னொரு படம் ஓடுது. அப்புறம் அடுத்த படம் ஓடும்போது முந்தைய படத்தை ஏன் அந்த படம் ஓட்டினேன்னு யாரை கேட்கறது இல்லையா? முந்தைய படம் ஓட்டுனதுக்கு அடுத்த படம் ஓட்டும்போது வந்து கேட்பாங்க, ஏன் அந்த படம் அப்படி ஓடிச்சு, ஏன் ரொம்ப சோகமாக இருந்துச்சு அந்த படம், ஏன் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, ஏன் ஒரே ஃபைட்டாக இருந்துச்சு, ஏன் ஒரே லவ்வாக இருந்துச்சு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அது படம், அவ்வளோதான். அடுத்த படம் ஓடணும்ல. இது மாதிரி லட்சக்கணக்கான படம் ஓடுது. அதில் ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு கதை சொல்லிட்டு இருக்க முடியாது. அவ்வளோதான். அதை கிரியேட் பண்ணுறது நம்ம தான், ஓட விடுறதும் நம்ம தான், கிளைமேக்ஸ் கொடுக்கறதும் நம்ம தான், அப்புறம் படத்தை எம்டி ஆக்குறதும் நம்ம தான். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இது ஏன் வருதுன்னு கேட்கறது என்ன கேள்வி? நமக்கு ஆசை, படம் பார்க்கணுன்னு ஆசை, படம் பார்க்குறோம். அந்த ஆசைக்கு படம் பார்த்துட்டு வெளியே வர வேண்டியதான். ஸோ அதில் வெளியில் வரவங்க சில பேர் கருத்து கணிப்பு சொல்லுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதோடு ஒன்றி உறவாடிக்கிட்டு கிடப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சுக்கு அப்புறம் அவங்களுக்கே போர் அடித்து வேறு படத்தை பார்ப்பாங்க. அவங்கள மறந்துடுவாங்க கொஞ்ச நாளில். அந்த சோகமான படம் பார்த்துட்டு வந்தால் சினிமா பார்த்தா 3 நாளைக்கு இருக்கும் மைண்டில். சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சினிமாவோ ஒரு காட்சியோ பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு அவங்க மைண்டில் ஓடும். அதுக்கப்புறம் மாறிடும். அது நீங்களே சொல்ல வேணாம், அதுவே தானாக மாறிக்கும். 3 டேஸ் இருக்கும். அந்த 3 டேஸ்க்குள்ளே அது மாதிரியே அவங்க நடிப்பாங்க. சில பேர் பாட்டு பார்த்துட்டோன்னா அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க. இல்லாட்டி அதே மாதிரி ஆக்ஷன் காட்டிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டு பண்ணுற வேலை. உணர்வு எப்பவும் போல் தன நிலைப்பாட்டில் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக், அதை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம மனமும் நம்ம உணர்வும். ஸோ பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்கிறாரு, இது நாள் வரை நம்ம சமயம் பண்ணியிருப்போம். சமயம்னா என்ன? தாரணை, தியான, சமாதி. தாரணை பண்ணியிருக்காங்க இல்லையா? தாரணைன்னா என்ன? கான்சென்ட்ரேட் ஆன் இன்னர் தாட். அவங்களுடைய இன்னருக்குள்ளே அவங்களுடைய தாட்டை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. வெளியில் இருக்கிற எண்ணம் மறைந்து உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. உள்ளுக்குள்ளே ஓடுற சினிமாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தாரணை. ஸோ அந்த தாரணை எவ்வளோக்கு எவ்வளோ நடந்துகிட்டே இருக்குதோ தியானம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். தியானங்கிறத அதே மாதிரி அவங்க அனுபவித்து பார்க்கறது. தியானங்கிறது அதே மாதிரி அனுபவித்து பார்க்கறது. லவ் சீன் வந்துச்சுன்னா அவர் லவ் பண்ணிட்டு தெரிவார். சோக காட்சி வந்துச்சுன்னா அழுதுகிட்டு தெரிவார். ஸோ தியானத்தில் அழுது பார்த்து ஒரு அனுபவத்தை பெறுவாங்க, லவ் பண்ணி ஒரு அனுபவம் பார்ப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு
யூனிவர்ஸ்க்கு, அதாவது பார்த்தீங்கன்னா கேலக்ஸிக்கு போயிட்டு வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த படம் பார்த்துட்டு கதை சொல்கிறது. அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. தியானம் அப்படின்னாக்கா யாத்திரை. தியானம் சொன்னாக்கா அது என்னன்னா யாத்திரை, யூ ஆர் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இறந்து போன மாதிரி சினிமாவில் காட்டணும், இவனும் இறந்து போன மாதிரி இருப்பான். உடனே ட்ரை பண்ணுவான், ஐயோ இறந்து போயிட்டுனா நான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவன் இறந்து போயிட்டாக்க எப்படி ஃபீல் ஆகும், அதை ஃபீல் பண்ணி பார்ப்பான். நல்லா கார் பங்களா நல்லா ரிச் மேன் மாதிரி வாழ்ந்து படம் காட்டினானாக்கா அதை அவன் வாழ்ந்து பார்ப்பான். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும், அதுவாகவே அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அதுக்கு பேர் தியாரணை. அதுக்கு பேர் தியானம், தாரணை, தியானம். இப்போ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு அவருக்கு ஒரு மைண்ட் கிடைச்சது இல்லை, சமாதி. சமாதி மீன்ஸ் பேலன்ஸ்டு மைண்ட். ஸோ இருக்கிறதுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள ஒரு பேலன்ஸ் வந்துடும். ஸோ எப்படி அவர் இங்கே இருப்பார், அவருடைய ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஃபீலுக்கும் மைண்டுக்கும் ஒரு பேலன்ஸ் வந்துடும். அவருடைய ஃபீலுக்கும் அவருடைய மைண்டுக்கும் ஒரு பேலன்ஸ் கிடைச்சிடும், அதே சமாதி. ப்ளஸ் இந்த ஃபிசிக்கல் பாடி ஒன்று இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல் பாடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அதை சப்போர்ட் பண்ணதோ பண்ணலையோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அது வந்து இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கத்தான் போகுது, போகும்போது போயிட போகுது. ஸோ அது எப்படி இருக்குதோ, வலிக்குதோ, வழியை அக்செப்ட் பண்ணணும். அதை ரிப்பேர் பண்ண முடியாது, அவ்வளோதான், வீணாக போச்சு. என்ன பண்ண முடியும், அது சரி பண்ணிட முடியுமா? அப்படி சரி பண்ணியிருந்தா இந்த நாட்டில் உலகத்தில் பாப்புலேஷனே குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்ததுன்னா, பிறந்தவன் இறக்கலைன்னு சொன்னால் பாப்புலேஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ மரணம் என்பது நிகழ வேண்டும், அது நடக்கும், அந்த உடல் போகும், அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதை நிறுத்த முடியாது. அப்போ இடையில நமக்கு என்ன தேவை, மைண்ட் அண்ட் தாட்டுக்கான பேலன்ஸ் தேவை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில இங்கே நம்ம லைவில் நம்ம பழக்க வழக்கம் இந்த பூலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் கைமாத்துக்கு பணம் வாங்குறாருனாக்கா கஷ்டத்துக்கு வாங்கிடுவார், ஆனால் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ அவர் வந்து போய் கொடுத்தவர் போய் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டத்தில் சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க முடியலன்னா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வாங்கினது அவரு, கொடுக்கறதுக்கு முடியலன்னா திட்ட ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒருத்தர் போயிட்டு கொடுக்குறாரு, கொடுக்கறதுக்கு கஷ்டமானோன்னு அவரை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அவருக்கு திரும்ப ஒரு உதவி தேவைப்படுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பார்க்குறாரு, அவருக்கு கொடுக்க கையில் இருக்குது, ஆனால் கொடுக்க முடிஞ்சா கொடுத்தா திட்டுவான், கேட்டால் திட்டுவான்னு தெரியும். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பார்க்குறான், அவன் ஃபேமிலியில் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உடம்பு சரியில்லாமல், பசிக்கிறதுக்கு ரொம்ப, சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை அவர் பார்க்குறாரு. ஆனால் அவர் கொடுக்க மாட்டாருன்னு அவருக்கு தெரியும், கேட்டால் திட்டுவாருன்றதும் தெரியும். ஆனால் அந்த சம்பவத்தை பார்க்கும்போது உள்ள இவருக்கு ஃபீல் வேலை செய்யும். அப்போ அவர் என்ன சொல்லுவார், மைண்ட் என்ன சொல்லும், அவருடைய ஃபீல் என்ன சொல்லும், ரெண்டும் மேட்ச் ஆகி என்ன சொல்லும், அவன் கொடுக்காட்டி பரவாயில்ல, அவன் கொடுக்காட்டி பரவாயில்ல, அவன் கஷ்டப்படுறது தீரும், நம்ம கொடுத்துட்டு திரும்ப கேட்க வேண்டாம், அந்த பாணிக்கு வந்துடுவான். அது ஃபீல். மைண்டு சொல்லும், அவன் வந்து தரமாட்டான், திட்டுவான், அப்படி சொல்லும். ஆனால் ஃபீல் என்ன சொல்லுது, அவன் கஷ்டப்படுறான், அவன் ஃபீல் கஷ்டப்படுறது, ஆனால் அவன் மைண்டு திட்டுறது. இவன் மைண்டு அவன்கிட்ட கேட்காம திரும்ப பாராட்டியும் பரவாயில்லன்னு கொடுக்கறது இவன் ஃபீல். ஸோ இதான் ஃபீலுக்கும் மைண்டுக்கும் உள்ளது. ஸோ மைண்டு அவன் தப்பு பண்ணுவான்னு தெரியும், ஆனாலும் அவனுடைய நிலைமையை அறிந்து இவனை மாற்றிக்கொண்டு அதே அவனுக்கு உதவி செய்கிறது அவனுடைய ஃபீல். ஸோ மைண்டுங்கிறது மாறிட்டு தான் இருக்கும். ஸோ அது நிரந்தரம் இல்லை. ஆனால் ஃபீல் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஏன்னா ரெண்டு பேருமே சோல் தானே. ஸோ ஆத்மாங்கிற பந்தத்தில் பார்க்கும்போது அங்கே வந்து அந்த நிலைமையை பார்த்து ஏற்றுக்கொள்வது. வீட்டில் இது மாதிரி திட்டுவாங்க, ஓ நீ இப்படி வந்து கொடுத்துட்டே இருந்தேன்னா நாளைக்கு
உனக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க திட்டினாங்கன்னா அதையும் இவர் சமாளிக்கணும். ஸோ சமாளித்து அவங்களுக்கும் பதில் சொல்லி இவர் கொண்டு போகணும் இந்த பக்கம் இருக்கிறவர். அப்போ அந்த இடத்துல ஃபீல் வேலை செய்யுது. எடுத்து சொல்லுவார், இல்லைம்மா அப்படிம்மா இப்படிம்மா அவங்க ஃபேமிலி இப்படி இருக்குது, நம்ம கொடுத்தாதான் அவங்களுக்கு ஃபேமிலிக்கு ஃபுட்டு, என்ன பண்ணுறது, இவங்க ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் வீட்டு பக்கம். இல்லைன்னா இப்படி போனால் நீ நாளைக்கு உனக்கு யார் செய்வா அப்படி சொல்லி வீட்டில் இருந்து சவுண்டு வரும். ஸோ அதையும் சமாளிக்கணும், இவரோட ஃபீலையும் ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும், மைண்டையும் கட்டுப்பாட்டு கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஃபீல் அண்ட் மைண்ட். ஸோ அதான் 15 மினிட்ஸ் சொல்கிறாரு. இந்த மாதிரி நமக்கு வந்து சமயம் பண்ணும்போது நம்மளுடைய சமயம் வந்து இப்போ லைஃப்க்கு உள்ளே வருது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் மைண்டுக்கும் ஃபீலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க தெரியாமல் இருந்திருக்கலாம். சில பேர் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு கண்டுபிடிக்க தெரியாமல் இருந்திருக்கும். இது நடந்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு, எல்லோருக்குமே நடக்குது. இங்கே ஃபிசிக்கல் பாடி வச்சுக்கிட்டு ஒரு மைண்ட் வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் இது எல்லோருக்குமே நடக்கும். எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும், எல்லோருக்கும் நடக்கும் நம்மளை சுற்றி. அதை கண்டு பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்களை பிரிக்கவும் தெரியணும், திரிச்சுக்கும் பார்க்க தெரியணும். ஸோ திரிக்கும் போது நமக்கு சேர்ந்து வாழ்றது இல்லையா? திரிக்கிறதுங்கிறது மைண்டையும் தாட்டையும் மிக்ஸ் பண்ணி போகுது. அதை பிரித்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எது எந்த பிரச்சனையை தருதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ இது வந்து மைண்டு பிரச்சனையா இல்லை நம்ம எண்ணத்தோட பிரச்சனையா? இப்போ ஆத்ம விசாரணை பண்ணும்போது இதை நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த செக்ஷனை பார்த்தவங்களுக்கு ஆத்ம விசாரணை செய்கிறது ரொம்ப சுலபமாக வரும். எதை செய்யணும்? மைண்டை நம்ம ஆப்ரேட் பண்ணணுமா, இல்லை வந்து தாட்டை போய் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா? எதை மைண்டை இன்வெஸ்டிகேட் பண்ணால் 0, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தாட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணால் ஏதாவது கிடைக்கும், ஏன்னா அதோடைய ஆர்ஜின் போகும். ஸோ இப்போ இந்த சூத்திரம் வந்து உங்களுடைய தியான பணியை வந்து சிறப்பாக செய்ய வைக்கும் இல்லையா? யாத்திரை. ஸோ தாட் வர்றது அதோடைய சுதந்திரம். அந்த தாட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணி எடுத்துன்னு போகிறது நம்ம மைண்டோட வேலை. ஸோ அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா, பண்ணக்கூடாது? பண்ணால் என்ன நடக்கும்? துன்பம் தர மாதிரி இருந்தால் அந்த தாட்டை வந்து நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், அது பாட்டுக்கு வந்துட்டு போகட்டும். அது வந்துட்டு போன வாசி நீங்கள் கெட்டவன் கிடையாது. தாட் வந்துட்டு போன வாசி யூ ஆர் நாட் அ ராங் பர்சன். தாட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது தான் நீங்கள் ராங் பர்சன் ஆகிறீங்க. புரியுதுங்களா? ஒருத்தன் நல்லவன் கெட்டவன்றது எப்போ வரும் அப்படின்னாக்க, அந்த எண்ணத்தை அவன் அங்கீகரிக்கும் போது, அதை செயல்படுத்தும் போது தான் நல்லவன் கெட்டவன். அதுக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் வந்து எதுவுமே கிடையாது. அது எல்லோருக்கும் வரும். எல்லாருக்குமே இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு போகும். அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது தான் அதனுடைய பெயினையோ கெயினையோ பார்க்குறாங்க. இந்த பாயிண்ட்லாம் நிறைய நோட் பண்ணிக்கோங்க. இது பேர் தான் வந்து மனசா வாச்சா கர்மா அப்படி சொல்லுவாங்க. எண்ணம் சொல் செயல், தாட் வேர்ட் டீட், அஹிம்சா. நம்ம யாம நியமாவில் ஃபஸ்ட்டு வர வேர்டு வந்து அஹிம்சா. அஹிம்சானா என்ன? தாட் வேர்ட் டீட், எண்ணம் சொல் செயல், மனசா வாச்சா கர்மா, நியூரோ லிங்கஸ்டிக் ப்ரோக்ராம். பல வகையில் சொல்கிறாங்க. அதனால் ஒன்றையும் சினிமா பார்க்குற மாதிரி மைண்டு தாவிட்டு இருக்கும். ஓ, இங்கே ஒருத்தன் நியூரோ லிங்கஸ்டிக் ப்ரோக்ராம் சொல்லிட்டான், இது ஏதோ கற்றுக்கணும், போய் பார்க்கலாமா? அவர் 2 lakhs கேட்பார் ஃபீஸு. ஓகே, நோ ப்ராப்ளம், என் கையில் காசு இருக்குது, நான் கொடுக்குறேன், போகிறேன். காசு இல்லாத இதெல்லாம் நமக்கு எட்டாதுப்பா. இங்கே ஏதோ ஒரு சாமிஜி ஒன்று சொல்கிறாரு, ஃப்ரீயாக சொல்கிறாரு, என்னன்னு போய் கேட்போம். அவரும் அதுதான் சொல்ல போகிறாரு. எண்ணம் சொல் செயல். பார்த்தீங்கன்னாக்கா சினிமாவில் வந்து நல்லா ஹீரோயின் அண்ட் ஹீரோ டான்ஸ் போடுவாங்க. இப்போ உட்காந்து படம் பார்த்தவருக்கு அந்த ஹீரோயின் பார்த்தா மூட் ஆகிட்டு அவர் மேலே லவ் வந்துச்சு. இப்போ அந்த லவ் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, தாட்டில் ஓட்டுவார். அவர் தாட்டில் வந்து அந்த ஹீரோயினோட லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி டுவேட் பாடிட்டு இருப்பார். இதனால் ஏதாவது கெட்ட பேரும் இருக்கா? அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் மைண்டில் ஓட்டலாம், அவருக்கு அது சம்மந்தப்பட்டது. இப்போ அந்த மைண்டில் ஓட்டினதை போயிட்டு நேராக வண்டி கட்டிட்டு போய் நேராக அந்த ஹீரோயின் கையை பிடிச்சி
நீ இப்போ என் கூட டான்ஸ் போடணுமான்னா அந்த அம்மா பல்லாரணும்னு கணத்துல வரும். யார் மேன் நீ, எங்கேருந்து வந்த, டமால்னு அடி வரும். ஏன்னா தாட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ப்ராப்ளம். தாட்டாக இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தாட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது அவருக்கு அந்த பிரச்சனை பண்ணுது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணும், போலீஸ்மேன் ஃபோன் பண்ணி, இந்த மேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடும். ஸோ அப்போ அங்கே வந்து கர்மா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவருக்கு. தாட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது கடந்து போயிடும். தாட்டுங்கிறது வரும் போகும், அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். நம்மளுடைய தலையெழுத்து அங்கே தான் நிர்ணயிக்கப்படுது. ஸோ தாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாட் வெளியே வரும்போது அதான் சொல்லுவாங்க, நீ வாய்க்குள்ளே என்ன சாப்பிட்ற அது உன்னோட சம்மந்தப்பட்டது. வாய் வெளியே வரும்போது அது உன்னுடைய தலையெழுத்து நிர்ணயிக்குது. தாட்டை நீங்கள் எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து உங்களை வேல்யூ போட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு பாருங்கள், ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வாய் வெளியே சொல்ல பாருங்கள், உங்களை இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் உங்களுக்கு ஒரு டைட்டில் வைக்க ஆரம்பிப்பாங்க. எப்போ நம்ம வாய் வழியாக சொல்லும்போது. சொன்னதோடு இல்லாமல் செய்யும்போது என்ன வரும், ஆக்ஷன் வந்துடும். ஆக்ஷன் வரும்போது கர்மா வந்துடும் பின்னாடி. அதுக்கான பலாபலனை நம்ம அனுபவிச்சாகணும். சொன்னதை விட்டுட்டு செய்ய ஆரம்பித்தோம்னா கர்மா, சொன்னோம்னா நம்ம தலையெழுத்து, நம்ம டைட்டில். சொல்லாத வரைக்கும் அது நமக்குள்ளவே இருக்கும். ஸோ நம்மளுடைய இங்கே உணர்வும் நம்மளுடைய மனமும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு உங்களுக்கு இன்னைக்கு பிறந்திருக்கும். இந்த தெளிவை நீங்கள் வந்து நடைமுறையில் படுத்துனீங்கன்னு சொன்னாக்க உங்களுடைய சாதனா, தீர்க்க கால பயிற்சி, பூர்ண வைராக்கியம், மௌனம் என்பது உங்களை விட்டு யாராலையும் எடுக்க முடியவே முடியாது. நீங்கள் அதுவாக ஆயிடுவீங்க. நீங்கன்னு சொன்னால், உங்களைன்னு சொன்னால் இவர் தீர்க்க கால பயிற்சி, பூர்ண வைராக்கியம், மௌனம் இஸ் த ஸ்பிரிச்சுவல் பாத். அவர் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணி போயிட்டே இருக்காருன்னா அவருடைய பணி என்னவா இருக்கும்னாக்க தீர்க்க கால பயிற்சி, பூர்ண வைராக்கியம், மௌனம். வேலை இருந்தால் வேலையை பார்ப்பாரு, வேலை இல்லைன்னா தியானத்தில் இருப்பார். வேலைங்கிறது இங்கே இருக்கிற வரைக்கும் பொழப்பு, சாப்பிடணும், இருக்க ஒரு இடம், உண்ண ஒரு ரொட்டி, அது மாதிரி லைஃப் ரன் பண்ணணும்லே அந்த உடலை பாதுகாக்கணும். உடலை பாதுகாத்ததுக்கு அப்புறம் 5 நேரத்தை ஆத்மாவை பாதுகாக்கணும். ஸோ நம்ம ஆத்மாவையும் நம்ம உடலையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பயணத்தின் கடமை. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய இந்த தியான அனுபவத்தை பற்றி பேசலாம். நேற்று மௌனம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஃபர்கிவ்னஸ் இருக்குது, இன்றைக்கான நல்ல தகவல் இருக்குது. எல்லாம் சேர்த்து உங்களுடைய அனுபவம் என்ன சொல்லலாம், நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு பேசலாம். ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு பேசுங்க. எஸ் மதுரன் மாஸ்டர், ஆம் பிரம்மாஸ்மி, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆம் பிரம்மாஸ்மி குருஜி. எஸ் கொஞ்சம் கேக்குதுங்களா? கேட்குது. சத்குருவுக்கு காலை வணக்கம், கோடான கோடி நன்றிகள். ஆசான் பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம், நன்றிகள். ஆத்ம விசாரணை தியானம் சிறப்பா இருந்துச்சு இன்னைக்கு. நல்ல எனர்ஜி நல்லா இருந்துச்சு குருஜி, நல்லா இருந்துச்சு. நல்லா அதே போல லெசனும் அருமையா இருந்துச்சு. அதே போல் நேத்து நல்லா இருந்துச்சு தியானம். எனக்கு இந்த நைட்டு மெடிடேஷன் வந்து கண்டினியூ பண்ண முடியல, மற்றபடி எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்கு. 3ஆம் தேதி செல்வராஜ் மாஸ்டர் வந்து லெசன் சொன்னார், அதில் ஒரு சின்ன இது இருந்துச்சு. அதை நான் திருப்பி யூடியூப்ல போயிட்டு கேட்டேன், கிளியர் ஆயிடுச்சு. அதாவது உயிருடன் இருக்கும்போதே விடுதலையாவது, அப்புறம் இறந்த பிறகு வந்து விடுதலையாவது, அந்த ரெண்டுலேயும் ஒரு அன்னைக்கு அவர் சொல்லும் போது கொஞ்சம் ஒரு புரியாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு தடவை யூடியூப்ல போட்டு கேட்டேன். அது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். நம்ம வந்து எந்த ஒரு இதுலையும் வந்து அதுல ஈடுபாடா இருக்கக்கூடாது, பட்டும் படாம. அதாவது தாமரை இலை தண்ணீர் போல் இருக்கணும், அதுல இன்வால்வ் ஆகாம இருந்தோம்னா நம்ம வந்து விடுதலை ஆயிடுவோம். உயிரோட நிற்கும் போதே அந்த சுக துக்கங்கள்ல நம்ம வந்து அதுல வந்து நம்ம பற்று வச்சுட்டோம்னா
அப்போ வந்து நம்ம விடுதலை ஆவது கஷ்டம் அப்படின்றத அதை சொன்னாரு. அது போல இறந்த பிறகு விடுதலை ஆவதுன்றதையும் சொன்னது வந்து எந்த உலகத்துக்கு அப்படி விடுதலையாகி ஒரு ஞானியானவரை வந்து எந்த லோகத்துக்கு போனாலும் அது வந்து தடுமாற்றம் அவரால் வர முடியாது. ஏற்கனவே இருந்த பதிவுகள் கூட, பழைய பதிவுகளை, முன்ஜென்ம பதிவுகள் கூட அவரை ஒன்றும் செய்யாதுன்றது நல்லா புரிஞ்சு குருஜி. ரொம்ப அருமையா இருந்துச்சு அன்னைக்கு லெசன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி. மீனாட்சி மாஸ்டர் சொல்லுங்க. அகம் பிரம்மாஸ்மி உங்களுடைய அனுபவம். அகம் பிரம்மாஸ்மி குருஜி. காலை வணக்கம். நேற்றத்த தியானம் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு குருஜி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே என்னோட சோல் அவ்வளவுமே நல்லா எங்கேயோ பறந்தாப்புல இருந்தது. எனக்கு நினைவே இல்லை. ஆனா என் நினைவுக்குள்ளேயும் உணர்வா நல்ல தியானம் இருந்தது. நேற்றைக்கு தான் அது ரொம்ப நல்ல ஃபீலா உணர்ந்தேன் குருஜி. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு காலையிலயும் நல்ல மெடிடேஷன் நல்லா பண்ணேன். நான் ரொம்ப நல்லா இருக்கு. உடம்பும் மனசும் எல்லாமே நல்லா இருக்கு. அதான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றேன். பற்றுக பற்றற்றான் பற்றற்ற வாழ்க்கைங்கிறாப்புல எதுவுமே நம்ம பண்றதுலதான் இருக்கு குருஜிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். நான்ங்கிற கேள்விக்கே அர்த்தம் இல்லாம இப்ப வந்து நான்கிறது யாருங்கிற ஒரு கேள்வியாத்தான் வந்து நிக்கிறது. நான்கிறதே ஒன்னும் தெரியாம இப்போ நாம் இருக்கோம், ஏதோ இருக்கோம், பூமிக்கு வந்திருக்கோம். நம்மால முடிஞ்சது 4 பேருக்கு நல்லதை செஞ்சுட்டு நம்மால செய்ய முடிஞ்சா செய்யணும், செய்யாட்டா மௌனத்துல இருக்கணுங்கிறத உணர்ந்துட்டேன் குருஜி. இப்ப மௌனமே வாழ்க்கையா இருக்கு குருஜி. நன்றி குருஜி. இதுக்கு எல்லாமே நீங்க தான் காரணம். என்னோட வாழ்க்கையே நல்ல ஒரு புரட்டி போட்டாப்புல ஒரு அமைதியும் ஆனந்தமும் எனக்கு இப்ப பேரானந்தமுமா இருக்கேன். நன்றி நன்றி குருஜி. குருபாத வணக்கம். நன்றி குருஜி. அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி. சரஸ்வதி மாஸ்டர் அன்மே பண்ணிட்டு பேசலாம். சொல்லணும். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி. சொல்லுங்க மாஸ்டர். அகம்